அதிமுக எப்பொழுதும் போல தன்னுடைய மக்கள் பணியை செய்து கொண்டே இருக்கிறதுங்க. ம். பிரச்சார பணியை தொடங்கினார். 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நிறைவு செய்திருக்கிறார். ம். சரிதானுங்களா? ஒற்றை மனிதனாக ஒரு நாளைக்கு 3 தொகுதி. நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மேடையில பேசிக் கொண்டிருக்கிறவன். நான் சொல்லுகிறேன், நான் இந்த 15, 16 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்திலே நான் பொது மேடையில பேசுறேன். ஒரு நாளைக்கு 2வது கூட்டம் பேசணும் அப்படின்னு சொன்னா, எல்லா பேச்சாளர்களுக்கும் தெரியும். தொண்டை இழுத்துரும். புரியுதுங்களா? நீங்க 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு கூட்டத்தில பேசிட்டு, அடுத்த ஒரு கூட்டம் போகும்போது உடம்பு சோர்வாய் போயிரும். எப்பேர்ப்பட்ட ஆளுக்கும் இது நடக்கும். அ கற்பனையிலும் செய்ய முடியாது. நாங்க அவருடைய வயது, ஆனால் அந்த அந்த மன உறுதியோடு போனார். 170 தொகுதி, ஒரு நாளைக்கு 3 தொகுதிகள், 3 தொகுதியிலும் குறைந்தது 45 நிமிடங்கள் அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. எங்கேயுமே குறைவான நேரம் பேசல. ம். மீண்டும், 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 மீண்டும் மக்களை சந்திக்கிறார். அவர் இந்த அமைப்புக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் முதுகிலே குத்துகிற பச்சை துரோகிகள் இன்றைக்கு அவரை வசைபாடுவதையே தங்களுடைய முழு நேர தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு களை எடுக்கப்படுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் இது மீண்டும் எப்பொழுதும் போல இது வீறுநடை போடும். 2026 கட்டாயம் அது இரட்டை இலைகளுக்கானது. எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக அமர்வார். அதிமுக ஆட்சி அமைக்கும்.